This வீடியோவில் npm அப்புறம் டாக்கர் வச்சு எப்படி நம்ம n8 லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ண n8 வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாம் இந்த வீடியோவில் ப்ரைமரியாக டாக்கரை வச்சு எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டாக்கர் வந்து ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த n8க்கு. அது இல்லாமல் நாங்களும் பார்த்திங்கன்னா டாக்கரை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்களையும் நாங்கள் வந்து டாக்கரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி n8 அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த n8 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் லோக்கலாக வந்து docker-compose.yml அப்படிங்கிற ஒரு ஃபைலை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபைல் இருக்கிற டைரக்டரிக்கு நம்ம போயிடலாம். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரியில் இந்த ஃபைல் இருக்குது, docker-compose.yml. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக கொடுத்துருக்க docker-compose.yml. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, docker ps அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் நான் இஷ்யூ பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணுவோன்னா, என்னென்ன கண்டெய்னர் என்னென்ன இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன்னிங்கில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, docker-compose up -d இதை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிங்கப் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு qdrent, postgres, n8 இது மூணுமே பிரிங்கப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி docker ps கொடுத்து பார்த்தோம்னா எல்லாமே என்னென்ன ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த வீடியோட டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டர் வெர்ஷன் எடுத்திருக்கேன் 1.85.4. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் நேம் வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்கரில் வந்துட்டு இருக்க n8 வெர்ஷனை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு docker exec -it n8 வெர்ஷன் அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1.85.4 வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இதை வந்து நம்ம எப்படி n8 செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ n8க்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ப்ரௌசருக்கு போயிருங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட், உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் 5678 தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து இங்கேயுமே செக் பண்ணி பார்க்கலாம், இங்கே இருக்குது போட்டு. ஸோ இதுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து 1.85.4, நாங்கள் வந்து 1.86.1 ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு n8 சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1.85.4 இருக்குது. இது எப்படி நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு புல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலாக உங்களோட கோடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு லேட்டஸ்ட் அப்படி இருக்குது, அதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, docker-compose down நான் மொத்தமாகவே நான் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. ஸோ எதுவுமே ரன்னிங்கில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, docker-compose pull அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கமெண்டை கொடுக்குறேன். ஸோ அந்த கமெண்ட் நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புல் ஆயிரும். ஸோ புல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நியூ இமேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் docker-compose up -d அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ docker-compose up -d அப்படின்னு சொல்லி கொடுத்தா முன்னே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அந்த எல்லா கண்டெய்னர்ஸும் பார்த்தீங்கன்னா அப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம அந்த வெர்ஷன் செக் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு 1.86.1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அப்டேட்டுங்கிறது நம்மளுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்மள்கிட்ட இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக போய் docker-compose.yml இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வந்து வெர்ஷனை கொடுக்கறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.86.1 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் MCP நோட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.88.0 இருக்கும். ஆனால் நம்ம என்ன தான் லேட்டஸ்ட் வெர்ஷனே வந்துட்டு டாக்கர் வச்சு புல் பண்ணினாலும் அது வரல. ஏன்னா டாக்கரில் வந்து அது இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் docker-compose.yml இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்க்கோங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட சர்வீசஸில் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேட்டஸ்ட்டுக்கு பதிலாக வெர்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ 1.88.0 இந்த பர்டிகுலர் வெர்ஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ஸோ docker ps போட்டால் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், docker-compose டவுன் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்தையுமே டவுன் பண்ணிட்டு docker
கம்போஸ் புல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, N8 லேட்டஸ்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா புல் ஆகிட்டு இருக்கு. புல் ஆகிடுச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 1.88.0 அப்படிங்கிற பர்டிகுலர் வெர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கணும். ஸோ அப்படி காமிக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்கர் கம்போஸ் அப் -d யூஸ்வலாக கொடுக்குற கமாண்டு தான். இதை வச்சு நம்மளோட கண்டெய்னரை அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டெய்னர் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை N8 வெர்ஷனை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே கமாண்ட் தான். இப்போ கொடுத்து பார்த்தோம்னா 1.88.0. ஸோ இந்த வருஷன் வந்துச்சு. ஸோ இந்த வருஷன் வச்சு நீங்கள் MCP கிளைண்ட்ஸு இல்லை MCP சர்வர்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் வந்து நம்ம வெர்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரிவிஷனில் வந்து MCP அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க N8 தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ். அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் இப்போ பார்ப்போம். பட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், பக் ஃபிக்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க N8. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெஃப்ட் பாட்டமில் வந்து காமிக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் நிறையா ரிலேட்டட் வீடியோஸ், N8 ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து லைனப்பில் இருக்குது. நாங்கள் ஒன்றா நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் பற்றி இல்லாட்டி வந்துட்டு சம் கொரீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக DM பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அட்ரஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டேக் கேர், பை.